ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு ஹோம் குயின் ட்ரீட்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய ஹோம் குயின் ட்ரீட்ஸ் சேனலில் ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபியை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன், வாழைப்பூ வடை. ஸோ இந்த வடை ரெசிபியை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்பவே ஹாப்பி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் போட்டு பயனுள்ள வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ முதல்ல வாழைப்பூனும் பொழுது எல்லோரும் பொடி பொடியாக நறுக்கி அப்படியே வடை போட்டுருவாங்க. ஆனால் அதை இந்த மாதிரி நறுக்கிட்டு மிக்சியில் ஒரு ஓட்டு எடுத்து எடுத்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். 150 கிராம் போல் நான் இன்றைக்கி கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அப்புறம் 1 டீஸ்பூன் போல் சோம்பு. இது எல்லாத்தையுமே நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அண்ட் முக்கியமாக நான் சொன்ன மாதிரி வாழைப்பூவை பொடி பொடியாக நறுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை மிக்ஸி ஜாரில் ஒரு பல்ஸ் கொடுத்து ஓட்டி எடுத்துக்கணும். அதே மாதிரி பருப்பில் பாதி அளவு மிக்ஸி ஜாரில் ஓட்டி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும். கொஞ்சம் நொறுநறுப்பாக அரைச்சிட்டு மீதியை முழுசாகவே வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால வடை பார்த்திங்கன்னா நல்ல ஷேப்பாகவும் கிடைக்கும், கிறிஸ்பினஸும் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் இனிமேல் வடை போடுங்க. ஏன்னா வாழைப்பூ வடை அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் பருப்பு முழுசாவோ இல்லை எல்லாத்தையுமே ஓட்டிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வாழைப்பூவை பொடி பொடியாக நறுக்கி மட்டும் வைப்பாங்க. இந்த மாதிரி நறுக்கி ஒரு பல்ஸ் கொடுத்து மிக்சியில் எடுத்து ஒரு முறை வடை சுட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற எல்லா விஷயங்களையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். சோம்பு, கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ தட்டி போட்டு அழகாக கிறிஸ்பியான வாழைப்பூ வடை செஞ்சு சாப்பிடலாம். ஈவினிங் ஸ்நாக் அல்லது மார்னிங்க்கு நல்லாவே ஒரு ஸ்நாக்ஸாக இது இருக்கும். இது கூடவே காஃபியோட சாப்பிடும்போது உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல நினச்சது என்ன அப்படின்னா, இந்த 2 டிப்ஸ் மட்டும்தான். கடலைப்பருப்பு முழுசாகவும் பேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி வாழைப்பூவை வெறுமனே நறுக்கி மட்டும் போடாமல் மிக்சியில் ஒரு பல்ஸ் கொடுத்து போட்டு பாருங்கள். இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி புதுசாக நீங்கள் ஒரு வாழைப்பூ வடை ஒரு முறையில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும், கிறிஸ்பினஸை கொடுக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வேறு ஒரு நல்ல கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.